வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி தோசைக்கு தொடுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம். அது என்னென்ன வேணும்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம், வரமிளகா, கடலப்பருப்பு, தனியா ஒரு டீஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன், வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயம். இதை வந்து நான் வந்து இப்பச்சிட்டை வந்து காய வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து வெறும் வானிலையும் வறுத்துக்கிறேன். இதை வறுத்தாச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது வந்து ஒரு இல்பச்சிட்டு வச்சுக்கோங்க. இது ஆற வச்சுருவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டுருவோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து நான் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். பாருங்கள், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. இந்த மாதிரி நல்லா குத்தி வதக்கிக்கோங்க. நல்லா நான் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்து வதக்கியிருக்கேன். அது மாதிரி காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு பச்சை மிளகா போதும், காரமாக இருக்கும். வாசனைக்காக தான் நம்ம போடுறோம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகா. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த பொடி வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கோம். திருப்பி சொல்லிடுறேன். தனியா வந்து 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து 1 பிஞ்சு, அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயம் கொஞ்சோண்டு. வெறும் வானிலையில் வறுத்துண்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டச் இந்த சாம்பாரில் கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள். பருப்பு வந்து நான் வந்து பாசி பருப்பும் துவரம் பருப்பும் இந்த கரண்டியில் அது ஒரு அளவு, இது ஒரு 2 சேமாக ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 2 ஈக்குவலாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வதங்கி எடுத்து நம்ம வந்து புளியே சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். இப்போ வந்து நான் வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடுறேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து லாஸ்ட்டாக இதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் தான் அந்த வாசனையே வரும் நமக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம தக்காளி வதக்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து இட்லி தோசையில் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டச் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.